வணக்கம். என் பேர் சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராம நட, சுதாகர் ஆட்டம், ரோஜினி ஸ்டால் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்கவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான் சிவா எப்படி நடிப்பாருன்னு பார்க்கலாமா? சிவா, ஓ நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்ப நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரீங்கன்னு வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க ப்ளீஸ், ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திரு. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் எடுக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. எழுந்துடுறா. உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள்தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன். டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்து. தம்பி, இங்க மாணிக்க வாசகரோட எங்க இருக்கு? மாணிக்க வாசகரா? ஆமா. அவர் செத்து போய் ஏகப்பட்ட நூற்றாண்டாகுது. இன்னொரு டாக்ஸி. அப்பா, பலமில்லாத அன்பான அப்பா. அழகான அழகான 10 ரூபா மேல போட்டு கொடுங்க சார். எதுக்கு 10 ரூபா? லக்கேஜ் ஏத்திட்டு வந்திருக்கலாம், கொடுங்க சார். அதெல்லாம் ஒண்ணு தர முடியாதியா? என்ன சார் காலங்காத்தால பரா பேஜாரா இருக்குது. முதல் போடி சார், கொடுங்க சார். இது மெட்ராஸ் வர ஒவ்வொரு தடவை இதே தொல்லையா போச்சு. பெரிய தகராறு. உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? பார்த்து போட்டு கொடுங்க சார். மீட்டருக்கு மேல தர முடியாதியா? நீங்க யார் சார் கேக்குறது? நான் உண்டு, பார்ட்டி உண்டு சார். யோ, நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாயா? ஏன் பெட்ரோல் விலை ஏறுது, அதை கேக்குறதானே? அப்பா, ஏன் வீணா தகராறு? கேட்ட காசு கொடுத்துருங்களேன். இந்தயா. என்ன சார், 100 ரூபாய் சில்லறை இல்ல சார். என்கிட்ட சில்லறை இல்லையா? நான் தான் சொன்னேன் சார், காலங்காத்தால முதல் போனி சில்லறை இல்லையா? சார் நாங்க வேண்டாம் தம்பி. பரவாயில்ல, வச்சுங்க சார். புரியுங்க சார். ஐயோ வேண்டாம் தம்பி. சார், நாங்க இந்த செவுத்துல தான் உட்காந்துருப்போம். நீங்களும் எங்க தெருவு குடி வந்துட்டீங்க. எப்ப வேணாலும் நான் வாங்கிக்கிறேன். புரியுங்க சார், புரியுங்க. இந்தயா வரேங்க. நல்லா இருக்குடா. என்கிட்ட பணம் கடை வாங்கி பெரிய கர்ணன் மாதிரி அங்க கொடுத்துட்டு வர்ற. ஆமா, எந்த கணக்கு ஆரம்பிக்க பாரு. போடா, அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணா. ம் 5 பொண்ணுங்க வரும்னு நினைச்சோம். ஒண்ணு வந்தாலும் கண்ணு கழகட. இனிமே இந்த இடத்த விட்டே போக கூடாதுடா. அப்பா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தெருவில் இருக்கவங்க கூட ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. சில்லறை வேணும்னு எப்படி ஹெல்ப் வந்தாங்க பாத்தீங்களா? ஆமாமா, நான் கூட ஊரை விட்டு ஊர் போறோமே எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் மளிகை கடைக்கு போய் சில்லறை மாத்திட்டு வந்துடுறேன். அந்த தம்பி கொடுத்துருவோம். இல்லப்பா, நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். வேண்டாமா கீதா, நீ ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் நடக்கிற வெள்ளையாவது கொஞ்சம் ரெஸ்ட்ல இருமா. ஏன்பா இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இப்பெல்லாம் ஹார்ட் சர்ஜரி ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு தானே ஊருக்கு வந்திருக்கோம், சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது. நான் தான் போவேன். சரிம்மா, நான் ஒண்ணும் வருத்தப்படல. போயிட்டு வா. டேய், இந்த பொம்பளைங்க வரலுக்கு என்னமோ ஒரு காய் உதாரணமா சொல்லுவாங்களே, என்னடா அது? கருணக்கிழங்கு. ஏன்னா அது உன் விரல்.
எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மளிகை கடைக்கு எப்படி போகணும்? நேரா போங்க, திரும்புங்க, அப்புறம் ரைட்ல, அப்புறம் லெஃப்ட்ல, அப்புறம் ரைட்ல. லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி. ஏன்டா குழப்பறீங்க? இந்த ஏரியாவுல ஒரு சிலை கூட இல்ல. அதோட சிரமம் இப்பதான் புரியுது. இருந்தா ஈஸியா வழி சொல்லலாம். வாங்க, நான் வழி காட்டுறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. அங்கதாங்க கடை இருக்கு. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. இல்ல, உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி? ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? கேட்ட உடனே எதிர்க்குச்சு ஓடுற 100 மீட்டர் ஸ்பேஸ்ல ஓடுற மாதிரி நாங்கெல்லாம் இல்லையா? டேய், தனி ட்ராக்கா? ஈஸியா மாட்டிக்கும் போல இருக்கு. திரும்பி வரப்ப நம்ம கமெண்ட் கவனி. டேய் வேண்டாம்டா, இப்பதானே ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணோம். இப்ப ஒரு 5 டீ போடுப்பா. ஃப்ரெண்டா? அது நம்ம சரித்திரத்திலே கிடையாதுடா. கண்ணகியா இருந்தாலும் அவ நம்மளுக்கு பொம்பளை தான்டா. ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுமா. புதுசா வந்திருக்கு, புடிச்சு பாருங்க சார். டீ கொடு. இவன மாதிரிதான் எங்க ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்கார். ரொம்ப பக்தி உள்ளவர். ஓம் பக்தி என் பக்தி கிடையாதுரா, பயங்கரமான பக்தி உள்ளவர். கணேஷ் பிடி தான் குடிப்பாரு, பட்டாசாராயம் தான் போடுவாரு. காமாட்சி, மீனாட்சி, ஆண்டாள், பார்வதி இப்படி பேர் உள்ள பொண்ணுல பார்த்து தான் சைட் அடிப்பார். சிகரெட் பத்தியா? ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா? லைக் டீ? இல்ல வேண்டாம். புது கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் எப்பவுமே இப்படிதான், புதுசா எது வந்தாலும் அதை அனுபவிச்சிருவேன். சூடா ஒரு டீ போடுங்க. புது கம்பெனி சிகரெட் வந்திருக்காமே, அது ஒரு பாக்கெட் கொடுங்க. என்னடா மாப்பிள்ள நின்னுட்ட? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, பொம்பளைங்க எதுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம அவ்வளவுதான். புதுசு இல்ல, கொஞ்சம் காட்டா தான் இருக்கும். ஏய், இவன் கமெண்ட் அடிச்சாலும் அடிச்சான். அங்க பாடுறா, அந்த பலமில்லாத அன்பான அப்பா வர்றாரா? ஏய், இப்ப வர்றத பார்த்தா அப்படி இல்லடா. இந்தாங்க தம்பி பணம். ரொம்ப தேங்க்ஸ். பணத்துக்கு என்னங்க அவசரம்? பரவாயில்ல, இருக்குங்க தம்பி. நீங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். இன்னொரு நாளைக்கு வர்றேங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிருவேன். வாங்க தம்பி, வாங்க. டேய், இவ்வளவு தூரம் கூப்பிடுறாருல்ல, போயிட்டு வந்துடலாம். வாங்கடா வாங்கடா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உதைக்க போறாரோ? 5 பேர் இருக்க சமாளிச்சிரும். இங்க மேஜையில உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன்னும் ஒரு வாரத்துல சேரெல்லாம் வந்துடும். சிரமம் ஒண்ணும் இல்ல. செவத்திலையும் ரெஸ்டாரண்ட் நாற்காலியில உட்கார்ந்துருக்க எங்களுக்கு இது ஒண்ணும் கெட்டு போகல. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் சுந்தரேசன், என் பொண்ணு பேர் கீதா. நாங்க மெட்ராஸ் வந்தது என் பொண்ணு. இவன் தான் குமார். பணக்காரன், ஒரே பையன். அதனாலதான் பணக்காரனா இருக்கான். நாங்க ஆரம்பிக்கிற கணக்க இவன் தான் முடிப்பான். டீ கடை கணக்கு. உன்னோட கணக்கையும் முடிக்கும். இவன் தான் செந்தில். வேலை தேடுறதுதான் இவனோட வேலை. வேலை தான் கிடைக்கல, நீங்களாவது கிடைக்க மாட்டீங்களா? என் பேர் சிவா.
பெரிய நடிகர்னு நினைப்பு. உங்களோட சேர்ந்தா காவியம் படைப்பேன். என் பேரு வாசு. எங்க அப்பா என் பேரை கூட பெருசா வைக்கல. 2 தங்கச்சிங்க, மொத்தம் 3 பேர். நீங்களும் சேர்ந்தா 4 பேர். சேகர். என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது. பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க புது வருஷத்தை கொண்டாடுவோம். உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா கூட அந்த ரெஸ்டாரண்ட் தெரியும். வரப்போற வருஷத்துலயும் நம்ம நட்பு தொடரட்டும். ஏம்மா பணியில நிக்கிறிய, உடம்பு என்னத்துக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. அங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா புது வருஷத்தை கொண்டாடுறாங்க. எனக்கும் அவங்க கூட சேர்ந்து ஆடணும் பாடணும்னு ஆசையா இருக்குப்பா. நான் ஆசைப்படலாமா? ஆனா ஊர் உலகம். என்னப்பா பெரிய ஊர் உலகம். ஒரு ஆணோட வாழ்க்கையில எல்லா பருவத்திலும் பெண் சம்பந்தப்பட்டிருக்கா. அப்படி இருக்கிறப்போ வெளியில மட்டும் ஏன் பிரிச்சு பார்க்கணும்? நீங்க வேணா பாருங்கப்பா, அடுத்த வருஷம் ஏன்பா அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? நிச்சயம் அம்மா. ஆண்டவன் முட்டுக்களை காயப்பட்டதில்லம்மா. அவங்களோட சேர்ந்து அடுத்த வருஷம் வித்துருங்கம்மா. வரப்போற பல புது வருஷங்களையும் நீ கொண்டாடத்தாமா போற. சீக்கிரமா கீழே வந்துருமா.